இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மேஷம் ராசி அல்லது நீங்கள் மேஷ லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்பில் இந்ததொரு பதிவை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் முதல் பாவகம், அதாவது தலை. உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய். இந்த மேஷத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும். அதில் முகத்தில் அடித்தார் போல் கூட சொல்லிடுவாங்க, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை குறைகளை சுட்டி காட்டுவாங்க. அதே போல் அதனாலேயே சில நேரத்தில் இவங்களுக்கு எதிர்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். கோபம் அப்படிங்கிறது இருந்தாலே நல்ல குணம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் கோபத்தை காட்ட மாட்டாங்க, அது தனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட மட்டும்தான் கோபம் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் காதல், அன்பு, பாசம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அதாவது எதிர்ப்பாளினர்கிட்ட பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்ப்பாங்க, பொசசிவாக நேசிப்பாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து நேசிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கிடையாது. அதாவது இவங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்களோ அன்பு வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து அன்பு பாசம் அப்படிங்கிறது இருக்காது. ஹஸ்பண்ட் ஆஸ் ஏ ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வாழ்க்கை துணைவர் இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதனாலேயே ஒரு ஏக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் கூட ஆகியிருந்திருக்கலாம். ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குது, பொருத்தம் எல்லாம் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் போய்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் வகையில் செட் ஆகிறது இல்லை. அதனால் தண்ணி கொடுத்தம் போயிடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் உறவுகளோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்குது, களத்திர தோஷம் இருக்குது, அல்லது தார தோஷம் இருக்குது. இவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ஆனால் வாழ்க்கை துணைவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. நான் சொல்கிறது விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம். அப்படிப்பட்ட பொருத்தங்கள் சரியில்லாமல் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு காதல் கல்யாணம் அப்படிங்கிறது ஆகிடுது, அல்லது அதன் பிறகு பிரிவுகளை சந்திக்கிறாங்க. அது ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணைவரை இழந்துடுறாங்க. சில பேர் வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது முதல் பகுதி வாழ்க்கையில் ஓரளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் பிற்பகுதி வாழ்க்கையில் இவங்களுக்கு சில பாதிப்புகளை அடைகிறாங்க. அதாவது பெரிதாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவர்களுக்கு அமைவதில்லை. இவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும், பாசம் இருக்கும், தைரிய வீரியங்கள் கொண்டவர்கள் தான். ஆனாலும் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த எதிர்ப்பாளினரால் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையோட பிற்பகுதியில் பெரிதாக கிடைப்பதில்லை. அதான் 40 வயசுக்கு மேலே. அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமே கூட லேட்டாகும். காதலிச்சாங்க அப்படின்னா கூட காதலில் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது லேட் ஆகுது. கல்யாணம் ஆன பின்னாடி கூட பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த அன்பு,
அல்லது ஒரு அஃபெக்ஷன் வாழ்க்கை துணைவரிடமிருந்து கிடைக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் தனிமையை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனியாக இருப்பாங்க, தனித்தனியாக தூங்குவாங்க. பெருசாக தாம்பத்தியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்தியத்தில் ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அது கிடைக்கிறதே கிடையாது. எதுவுமே அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னாக்க அது கிடைக்கும். அதே போல் இவங்களுக்கு காதல் வயப்படக்கூடியவர்கள் தான். ஆனால் காதலில் ஃபெயிலியர் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஒரு சிலர் சக்ஸஸும் ஆகிடுது. அவங்க ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்குது, இவங்களை சந்திக்கக்கூடிய நபரோ களத்திர தோஷமாக இருக்குது அப்படின்னா கூட விதி சேர்த்து வச்சிடும். அதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்கும். விதி சண்டை போட்டுக்கிட்டே சச்சரவோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த விதி வேடிக்கை பார்க்கும். அதாவது காதல் சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னாக்க நமக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது, களத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது எதிர்ப்பாளினர் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்க காட்டியும் தான் அவருக்கும் சக்ஸஸ் ஆகுது. நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு படிப்பனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் நல்லதே வரும். நம்ம ஜாதகத்தில் கொடுப்பனை சரியில்லை அப்படின்னா நமக்கு வரக்கூடியவங்களும் அப்படி தான் இருக்கும். அதை ஏற்றிக்கிட்டு வாழ்கிறோம் அப்படின்னாலுமே அது சில கடினமான சூழ்நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்தும். இது வந்து நம்மளுடைய கர்மா. அதாவது இந்த மேசத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ஒரு உயர்வான கனவுகள் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. கலைகள் அப்படிங்கிறத நேசிக்கக்கூடியவர்கள், நல்ல அழகு திறமைசாலிகளாக இருப்பாங்க. கோபம் டென்ஷன் இருந்தாலும் புத்திசாலிகளாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், தலைமை பண்பு உடையவர்கள், தலைமை பதவிகளாக கண்டிப்பாக இவங்க போவாங்க. அதாவது வீடு சொத்து எல்லாமே தன்னுடைய சொந்த உழைப்பால் சம்பாதிப்பாங்க. பெற்றோருடைய உழைப்பு கிடைக்கிது அப்படின்னா கூட தன்னுடைய சொந்த உழைப்பால் இவங்க சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் தான் மேச லக்கணமாக இருந்தாலும் அமைவாங்க. இவங்களுடைய கம்யூனிகேஷனால் தான் பாதிக்கப்படுவாங்க. பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களால் பாதிக்கப்படுவாங்க. நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் இவங்களுக்கு சந்திச்சிருக்க மாட்டாங்க. அல்லது இவங்கள இவங்க பேசுகிறத மற்றவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதனாலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உறவுகள்கிட்டையும் சரி நண்பர்கள்கிட்டையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் கடன் அல்லது உடல் நலத்தில் தொந்தரவு அப்படிங்கிறது அது இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை அப்படி போனால் உடல் நல தொந்தரவு அப்படி மாறி மாறி இருக்கும். அப்படி கொஞ்சம் உடம்பு அப்படிங்கிறது பாதிக்காமல் இருக்கணும். அதே போல் சகோதர வழிகள் மட்டுமே பெருசாக இருக்கிறது இல்லை. சகோதரர்களாலேயும் பிரச்சனை. தாயார் கூட ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. தாயை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த தாய்க்கும் இவர்கள் தான் ஸ்பெஷல் குழந்தையாக இருப்பாங்க. எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த மேஷத்தில் பிறந்தாங்க அப்படின்னா தனி அக்கறையை செலுத்துவாங்க இவங்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும். தந்தையுடன் சற்று கருத்து வேறுபாடு இருந்தாலும் தந்தையாலும் நன்மைகள் உண்டு. அதே போல் சொத்து சுகம் எல்லாமே பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை இவங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் பெட்டராக இருக்கும் அப்படின்னாக்க இதில் கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி சொல்லவே இல்லை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அரசு பணிக்கெல்லாம் கூட போயிடுறாங்க. அரசு பணி வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசு பணிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொஞ்சம் மிக அதிகம்தான். பணம் காசு எல்லாமே இருக்கும். அதே போல் காதல் எல்லாமே வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. ஆனாலும் காதலில் ஒன்று சக்ஸஸ் ஆனாலும் சில பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லை அப்படின்னா வாழ்க்கை அப்படியே நீட்டாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புஷ்கர் நவாம்சம் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால லைஃப்பில் வந்து அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு உண்டு கிடைக்கும். ஆனால் எமோஷ்னல்னால் குடும்ப வாழ்க்கையில் சதா கருத்து வேறுபாடு சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சரியான பொருத்தம் மட்டும் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை முதல் பகுதியிலையும் சிறப்பாக இருக்குது, பிற்பகுதியுமே சிறப்பாக தான் இருக்குது. பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த தசாபுக்தி அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை ஏறத்தாழ 7 வயசுல இருந்தே சின்ன வயசுலேயே சுக்கிர தசை வந்துடும். 20 வருஷம் சுக்கிர தசை, 27 வயது வரைக்கும் சுக்கிர தசை அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறது தோராயமான கணக்காக வச்சுக்கலாம். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு சின்ன வயசுலேயே இவர்களுடைய பெற்றோர்களுக்கு கஷ்டம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அதே போல் இவர்களுக்கும் உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதே போல் ஞானம் இருக்கும், ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது இருக்கும் சின்ன வயசுலேயே. அதே போல் அன்பை எதிர்பார்ப்பாங்க, பாசத்தை நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே காதல் வயப்படுவாங்க. இந்த 18-19 வயசுலேயே காதல் வயப்படுவாங்க. சில பேருக்கெல்லாம் காதல் சக்ஸஸ் ஆகி உடனே கூட கல்யாணம் ஆகிரும். அது வந்து 2 வருஷத்துலேயே பாதிப்பையும் அவங்களுக்கு கொடுத்துரும். சில பேருக்கெல்லாம் வந்துட்டு காதல் சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு வரன் தேடி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகலாம் இவங்களுக்கு.
மேலும் சூரிய தசை ஒரு 6 வருஷம் 27 வயதுக்குள்ளேயே இவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகிரும். சில பேருக்கெல்லாம் மேக்ஸிமம் பெண்களாக இருந்தால் மேரேஜ் ஆகிடுது. ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகுது. இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா பெண்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 27 வயதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இந்த 33 வயது வரைக்கும் கடுமையான போராட்டத்தை சந்திப்பாங்க. சூரிய தசை காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு நிலை சரியாக இருக்காது. கருத்து வேறுபாடு கூடிய வாழக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த சூரிய திசை காலகட்டத்தில் இவங்களுக்கு பெரிதாக தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அதே போல் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க 33 to ஒரு 10 வருஷம் 43 வயசு வரைக்கும் சந்திர தசை வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சந்திர தசை காலகட்டத்தில் வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும். நல்லதொரு வேலைக்கு கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் தோஷங்கள்லாம் இல்லை ஜாதகத்தில் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாகவே இருப்பாங்க, கருத்து வேறுபாடு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு தாம்பத்தியம் கிடைக்கிது. அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசையில் பாதிக்கப்படுறாங்க. 43 வயசில் இருந்து ஒரு 7 வருஷம் 50 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை. இந்த காலகட்டம் திரும்பவும் உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, கருத்து வேறுபாடுகள் போன்றவை இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுது. இவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்பாங்க வாழ்க்கையில். ஆனால் பெருசாக எதுவுமே சக்ஸஸாக ஆகிறது கிடையாது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது இவங்களுடைய தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் அப் அண்ட் டவுன்ஸாகவே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதியிலேயே ஏறத்தாழ 27 வயதுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிரும். காதல் கல்யாணம் ஆகுது அல்லது அரேஞ்சு மேரேஜராக கூட சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுது அப்படின்னா கூட அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. முதல் பகுதியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை வந்துட்டு சுக்கிர திசையாக இருக்கும். முதல் திசை ஏறத்தாழ ஒரு 20 வருஷம். சூரிய திசை வந்துட்டு 20 to 26 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த 26 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிரும் பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. சில பேருக்கு வந்துட்டு தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்துலையும் கல்யாணம் ஆகாமல் கடந்து போய்கிட்டே இருக்கும். 26 to ஒரு 36 வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திர தசை. இந்த சந்திர தசை காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிரும் மேக்ஸிமம். அதாவது 26 to 36 இந்த ஒரு டியூரேஷனில் மேக்ஸிமம் கல்யாணம் ஆகிரும். பார்த்திங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த 36 வயசுக்கு மேலே செவ்வாய் திசையில் இருந்து தான் இவங்க லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னாக்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சச்சரவுகளோடு இருக்கிறது அல்லது பிரிந்து இருக்கக்கூடியது அல்லது சரியான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. பிற்பகுதியில் கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரிய திசையில் தான் இவங்க பிறக்கிறாங்க 6 வருஷம். அதே போல் சந்திர திசை ஒரு 10 வருஷம் 14 வருஷம் குழந்தை பருவமாக தான் போயிடுது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் திசை வந்துட்டு ஒரு 7 வருஷம் 23 வயது வரையிலும் 23 to ஒரு 18 41 வயதுலேயும் ராகு திசை. இந்த ராகு திசை காலகட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் திருமணம் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம். அரேஞ்ச் மேரேஜும் பொருத்தம்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்னாக்க ஒரு நல்ல வரனே அமைஞ்சிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலை கிடைக்கிறது, முன்னேற்றங்கள் ஏற்படுறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. தாம்பத்திய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போது களத்திர தோஷமும் தார தோஷமும் இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வேறொருத்தருடைய தொடர்பு இல்லை ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுறது அல்லது பெரிய பெரிய 2ஆம் தரத்தை கல்யாணம் பண்ணுறது போன்றவையெல்லாம் இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு ராகு திசை காலகட்டத்தில் ஏற்படுது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு உறவு நிலைகளில் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வேறு தொடர்பாலேயோ அல்லது வாழ்க்கை துணைவரோடையே இருக்கிறாங்க அப்படின்னாலும் தாம்பத்திய சுகத்தை அடைஞ்சிடுறாங்க. அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 36 வயசுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு திசை காலகட்டத்தில் இவங்களுமே பாதிக்கப்படுறாங்க. கணவன் மனைவி உறவு நிலையில் பிரிஞ்சிடுறது, அந்த நேரத்தில் வந்துட்டு வேறொரு தொடர்பு ஏற்படுறது, அதனால் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் அப்படிங்கிறது வர்றது அல்லது டிவோர்ஸ் வாங்கிட்டு வேறொரு கல்யாணம் பண்ணுறது போன்றவை எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்க ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் தான் சொல்கிறேன். இப்படி ஒரு பொது பலனாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 36 வயதுக்கு மேலே வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே சில பேருக்கு ஏற்படுகிறது. பொதுவாக இப்போது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில்
இப்போது சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, தொழில் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க, தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், உடல் நலத்திலையும் அடிக்கடி தொல்லைகள் இருக்கும், மூட்டு வலி, பாதம் வலி இந்த மாதிரியான வலிகள் அவ்வப்போது வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் சரியாக தாம்பத்தியமும் இல்லாமல் தான் இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்தில் மீனம், இந்த மீனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கும் தாம்பத்திய சுகம் இல்லாமல் தனித்து இருக்கிறது, உடல்நல தொந்தரவுகளோடு இருக்கிறது, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போன்றவை இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் திருமண உறவுலேயே சிக்கல்கள், கருத்து வேறுபாடு, சற்று பிரிந்திருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருப்பாங்க, காலைல சண்டை போட்டு கூட பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல் இந்த லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தில் கேது இருந்தாலும் சரியான தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அல்லது ஈடுபாடு இல்லாமல் இருக்கும், அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும். மேலும் சனி பகவான் இவர்களுடைய ஜாதகத்தில் நீசம் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுடைய லக்னத்திலேயே அல்லது ராசியிலேயே மேஷத்திலேயே சனி இருக்குது அப்படின்னாக்க, அது நீச பங்கம் ஆகலை அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கும் திருமணம் தாமதமாகுது. திருமணம் ஆன பின்பும் ஏறத்தாழ 35-36 வயசு கூட ஆகிடும். சில பேருக்கெல்லாம் லக்னத்திலேயே சனி இருந்துச்சு அப்படின்னாக்க திருமணம் ஆன பின்பும் அவர்களுக்கு பெரிதாக தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதில்லை, அல்லது இவங்களுக்கே கூட ஆர்வம் இல்லாமல் இருக்கும். இது எல்லாம் பொதுவான ஒரு விஷயங்கள் தான். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இதை பற்றி டீட்டெயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கன்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லப்படும். ஸோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.